தர்மசாஸ்திரா ஜோதிட வித்யாலயாவின் வாராவாரம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு ஸ்தல விருட்சம் அப்படிங்கிறது நம்மளுடைய கர்ம வினைகளை போக்குற அளவுக்கு சக்தி வாய்ந்தது. ஒவ்வொரு கோயிலும் இருக்கக்கூடிய விருட்சமானது அந்த கர்ப்பகிரகத்தினுடைய சக்தியை முழுமையா ஈர்த்து வச்சிருக்கும். மேலும் பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய சக்தியையும் பாசிட்டிவ் எனர்ஜியும் அந்த ஸ்தல விருட்சத்துல இருக்கும். இப்போ ஒரு மனுஷன் அவன் பூமியில பிறந்ததுல இருந்து முன்வினை பாவ புண்ணியத்துக்கு ஏற்பதான் அவனுடைய ஜனன காலம் இருக்கும். அப்போ அவன் செய்த பாவங்களை எல்லாமே சீக்கிரமா கர்ம வினைகள் தீரணும் அப்படின்னா அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான அந்த மனிதன் பிறந்த ஒரு ஜாதகர் பிறந்த ஜென்ம நட்சத்திரத்துக்கு உண்டான நட்சத்திர மரத்தை நட்டு வழிபட்டு வந்தாலே அவருடைய கர்ம வினைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அந்த செடி எப்படி சின்னதுல இருந்து மரமா வளருதோ அந்த மாதிரி அவருடைய கர்ம வினைகளும் படிப்படியா குறைஞ்சு அவருக்கு வாழ்க்கையில ஏற்றம் உண்டாகும், நல்ல செழிப்பும் உண்டாகும். அப்போ அந்த ஸ்தல விருட்சம் சொல்லக்கூடிய அந்த மரத்திற்கு, நட்சத்திர மரத்திற்கு, அந்த மரத்திற்கு மனிதனுடைய பாவ கதிர்களை ஈர்க்கக்கூடிய சக்தி அந்த மரத்திற்கு இருக்கு, இயல்பாவே அந்த மரத்திற்கு இருக்கு. அப்போ அந்த மரத்தை அவங்க அனுதினமும் வழிபட்டு அந்த மரத்திற்கு நீர் ஊற்றி வழிபாடு செஞ்சு வர அவங்களுடைய கர்ம வினைகள் குறையுதுங்கிறது விருட்ச சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஒவ்வொரு நட்சத்திரக்காரங்களும் 27 நட்சத்திரத்துல ஜனித்த ஒவ்வொரு ஜாதகரும் ஒவ்வொரு மனிதர்களும் அவங்க நட்சத்திரத்துக்கு உண்டான மரங்களை வீட்டுல வளர்த்து வரலாம். ஒரு சில மரங்கள் நம்ம வீட்டுல வளர்க்க முடியாது, வீட்டுல வைக்கக்கூடாத மரங்கள்னு இருக்கு. அப்படிப்பட்ட மரங்கள் அந்த ஜென்ம நட்சத்திரமா வந்துச்சு அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அருகில் இருக்கக்கூடிய கோயில்கள், நல்ல பிரசித்தி பெற்ற திருக்கோயில்ல அந்த ஜென்ம நட்சத்திரத்துக்கு உண்டான நட்சத்திர மரத்தை அந்த கோயில்ல நட்டு வச்சு அதை முறையா அவங்க பராமரிச்சு தினமும் தண்ணி ஊத்தலாம். அப்படி இல்லைன்னா மாதம் ஒரு முறை அவங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் வரக்கூடிய அந்த நாள்ல அந்த கோயில் சென்று அந்த மரத்திற்கு அவங்க கையால நீரூற்றி வரணும். ஓகேங்களா? அப்படி செஞ்சுட்டு வந்தாலும் இந்த இந்த மரத்தினுடைய எனர்ஜி, பாசிட்டிவ் எனர்ஜி மற்றும் அந்த மரத்தினுடைய பலன் இவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ எளிய முறையில எந்த செலவும் இல்லாம ஒரு மனிதருடைய கர்மாவை கழியக்கூடிய சக்தி இந்த ஸ்தல விருட்சத்திற்கு உண்டு, நட்சத்திர மரத்திற்கு உண்டுன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ ஒவ்வொருவரும் வாழ்வுல அவங்கவுங்க வாழ்க்கையில அவங்கவுங்களுடைய கர்ம வினையை போக்கணும் அப்படின்னா அவங்கவுங்க நட்சத்திரத்துக்கு உண்டான மரக்கன்றுகளை வீட்டில் வளர்த்து அல்லது கோவில்களில் வளர்த்து வந்தாலே எளிய முறையில அவங்களுடைய கர்ம வினையை தீர்த்து அவங்களுடைய வாழ்க்கையில ஏற்றம் பெறலான்னு சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. இப்போ மக நட்சத்திரத்துக்கு உண்டான மக நட்சத்திரத்துக்கு உண்டான ஸ்தல விருட்ச கோவில்கள், அதாவது மக நட்சத்திரத்துக்கு என்ன மரமோ அந்த மரம் எந்த கோவில்களில் ஸ்தல விருட்சமாக இருக்கிறது என்பதை பார்க்கலாம். நோட் பண்ணிக்கோங்க, ஒவ்வொரு மரமா சொல்லிட்டு வரேன். உத்திராட நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரத்துக்கு உண்டான மரம் பலாமரம். அந்த பலாமரம் எந்தெந்த கோயில்ல ஸ்தல விருட்சமா இருக்குங்கிறத இப்ப பார்ப்போம். அருள்மிகு நல் மணீஸ்வரர் சவுந்தரவல்லி நாயகி திருக்கோயில் திருப்பூர், அருள்மிகு அபயவரத ஆஞ்சநேயர் திருக்கோயில் திண்டுக்கல், அருள்மிகு வடராணேஸ்வரர் தேவர் சிங்க பெருமாள் வண்டார்குழலி திருக்கோயில் திருவாலங்காடு திருவள்ளூர், அருள்மிகு வையம் காத்த பெருமாள் பத்மாசனவல்லி திருக்கோயில் திருக்கூடலூர் தஞ்சாவூர், அருள்மிகு நீலகண்டேஸ்வரர் மனோகரநாத சுவாமி கோயில் திருவிடைமருதூர் தஞ்சாவூர், அருள்மிகு சனத் குமரேஸ்வரர் சவுந்தரநாயகி தாய் திருக்கோயில் திருத்தண்டிகைபுரம் தஞ்சாவூர், அருள்மிகு தாகம் தீர்த்தபுரீஸ்வரர் அன்னபூரணி திருக்கோயில் இறையூர் திட்டக்குடி, அருள்மிகு தான் தோன்றீஸ்வரர் அறம் வளர்த்த அம்மை திருக்கோயில் பேரூர் சேலம், அருள்மிகு திரிவிக்ரம நாராயணர் லோகநாயகி திருக்கோயில் சீர்காழி நாகப்பட்டினம், அருள்மிகு புருஷோத்தம நாயகி திருக்கோயில் திருநாங்கூர் சீர்காழி நாகப்பட்டினம்,
அருள்மிகு குற்றாலநாதர் குடல்வாய்மொழி பராசக்தி திருக்கோயில், குற்றாலம், திருநெல்வேலி. அருள்மிகு ராஜகோபாலசாமி வேத நாராயண பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி திருக்கோயில், மன்னார்கோயில், திருநெல்வேலி. அருள்மிகு அம்மநாதர் அம்மையப்பர் ஆவுடை நாயகி கோமதி அம்மாள் திருக்கோவில், சேரன் மகாதேவி, திருநெல்வேலி. அருள்மிகு கற்பகநாதர் பாலசுந்தரி சவுந்தரநாயகி திருக்கோயில், கற்பகநாதர் குளம், திருவாரூர். அருள்மிகு சதுரங்க வல்லபநாதர் புஷ்பவனநாதர் திருக்கோயில், பூவனூர், நீடாமங்கலம், திருவாரூர். அருள்மிகு புஷ்பவனேஸ்வரர் பூவனநாதர் சவுந்தரநாயகி திருக்கோயில், திருபுவனம், சிவகங்கை. அருள்மிகு பாலகிருஷ்ணர் திருக்கோயில், நெய்யாற்றின்கரை, திருவனந்தபுரம், கேரளா. இப்ப பார்த்த அத்தனை கோயில்களும் உத்திராட நட்சத்திரத்துக்கு உண்டான பலா மர விருட்ச இருக்கக்கூடிய ஸ்தலங்கள், பலாமரம் தல விருட்சமா இருக்கக்கூடிய திருக்கோயில்கள் தான் இப்ப பார்த்திருக்கோம். உங்க ஊருக்கருகில, உங்க மாநிலத்துக்கு அருகில இருக்கக்கூடிய கோயில்கள் எதுவோ அந்த ஸ்தலத்திற்கு சென்று வழிபாடு எடுங்க. அடுத்ததான்